வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியை நீங்கள் இட்லி தோசை கூட வச்சுட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம முள்ளங்கி வாங்கினோன்னா அந்த கீரையை நம்ம உடச்சி தூக்கி போட்டுருவோம், முள்ளங்கியை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் முள்ளங்கி கீரையில் நிறைய சத்து இருக்குங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபிக்கு நான் 5 முள்ளங்கியிலேருந்து கீரை எடுத்திருக்கேன். கீரை எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலம்பிக்கலாம், ஒரு 3-4 தடவையாவது அலம்பிக்கோங்க. அலம்பினதுக்கப்புறமா அதோடய ஸ்டெம்மை நம்ம நீக்கிக்க போகிறோம். நம்மளுக்கு இலை மட்டும்தான் தேவை. கீழே இருக்கிற ஸ்டெம்மை நீக்கிட்டு அதுக்கப்புறமா இலைக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டெம்மையுமே நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ இலை தனியாகவும் ஸ்டெம் தனியாகவும் எடுத்ததுக்கப்புறமா ஸ்டெம்மை தூக்கி போட்டுருங்க. நம்மளுக்கு இலை மட்டும்தான் யூஸ் ஆகும். முள்ளங்கி கீரையில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பிட்டர்னஸ் இருக்கும், அதனால தான் நம்ம இது கூட தேங்காய் உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்க்க போகிறோம். இலையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கையாலே அப்படி சின்ன சின்ன பீஸஸாக கிள்ளி போட்டுருங்க. ஒரு 5 முள்ளங்கிலேருந்து நீங்கள் இலை எடுத்தாலே போதும், தாராளமாக ஒரு 4-5 பேர் சட்னி சாப்பிட்லாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த சட்னிக்கு நம்ம வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, பட் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. காரத்துக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் 1-2 காஞ்ச மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் காரம் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 1 மிளகாய் சேர்த்துக்கோங்க. பருப்போடு சேர்த்து மிளகாயும் வறுத்துக்கோங்க. நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக ரோஸ்ட் ஆகி எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் கலர் வரும். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ அதே கடாயில் பாக்கி இருக்கிற எண்ணெயில் சின்ன கோலி குண்டா அளவுக்கு நான் புளி சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 செகண்ட் புளி சும்மா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம பிரட்டிக்கலாம். புளி லைட்டாக சூடானதுக்கப்புறமா அதையுமே எடுத்து அந்த பிளேட்டில் வச்சிடலாம். அதே கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயிலேருந்து கொஞ்சமாக ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம பிரட்டிக்கலாம். தேங்காய் செவக்க வறுபடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஈரப்பதம் போனால் போதும். ஈரப்பதம் போனதுக்கப்புறமா தேங்காவுமே எடுத்துகிட்டு அந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்ததாக இப்போ அதே கடாயில் நான் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கீரையை வதக்கிக்க போகிறேன். நம்ம அலம்பி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா சுருங்குற வரைக்கும் பிரட்டிக்கலாம். வதக்க வதக்க கீரை சுருங்கி கொஞ்சமாக ஆகிடும், கீரையுமே நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிடும். 2-3 நிமிஷத்தில் கீரை நல்லா வதங்கிடும். கீரை வதங்கினதுக்கப்புறமா அதையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். எல்லாமே ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க முடியும். இப்போ ஆறிட்டு இருக்கிற அந்த பருப்பு, தேங்காய், மிளகாய், அதுக்கப்புறம் இந்த கீரை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு கொடுத்துட்டா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு நான் அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் தாளிப்பை நம்ம பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ எங்கேயாவது முள்ளங்கி கீரை பார்த்தீங்கன்னா வாங்கி இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முள்ளங்கி கீரைக்கு பதிலாக நீங்கள் பாலக்கீரை யூஸ் பண்ணி கூட இந்த சட்னி பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.